பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தகப்பனுடைய புத்தியை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை, மேன்மைகளை, உயர்வுகளை அவர்கள் அடைவார்கள். சங்கீதம் 34:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று. சில நேரங்களில் தகப்பன் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் சரியாய், நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர்கள் நமக்கு பயிற்றுவிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு இடத்த வாங்குறார். இந்த இடத்த வாங்குகிற இடத்த விற்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அவங்க தகப்பன் சொல்ல அப்படி கேட்குறார். தகப்பன் ஒரு கண் அசைஞ்சா, தகப்பன் தன்னுடைய பார்வையை அவர் மேல் பார்த்தா, ஒவ்வொன்றுக்கும் அவருடைய அசைவை கண்டு அவருடைய மகனை பார்த்தீங்கன்னா அவ்வளவா அந்த கீழ்ப்படிதலும், அவர் இதற்குத்தான் காரியங்களை சொல்கிறார் என்கிறத விளங்கி கொண்டு காரியங்கள் நடக்கிறத நான் கண்ணெதிரே பார்த்தேன். அதுபோல் நம்முடைய தேவனும் நமக்கு போதிக்கிற சில காரியங்கள், அதை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செவ்வனே இருக்கும். 2வது வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஆமாங்க, ஆண்டவருடைய உபதேசம் என்ன? உன்னில் அன்பாய் இருக்கிறது போல பிறரிடத்தில் அன்பாய் இருங்கள் என்று அவர் கட்டளைகளை நமக்கு கற்பித்திருக்கிறார். நீதிமொழிகள் 1:8 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன். நம்முடைய தாயின் தகப்பனுடைய போதகத்தை, புத்தியை நாம் கேளாமல் ஒரு நாளும் போகக்கூடாது. சின்ன பிள்ளையில் ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு பையன் வளருகிற பொழுது அவனுடைய குணாதிசயங்களெல்லாம் மாறுபட்டு இருந்துச்சு. எப்படின்னா, திருடுவான். அதை திருடி 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 அவன் தன்னுடைய தாயினிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்போ அந்த தாய் அதை கண்டு மகிழ்ந்து, இது ஏது அப்படின்னு தான் பிள்ளைகிட்ட கேளாம அதை வாங்கி அவ உபயோகப்படுத்தியிருக்கிறா. ஒரு காலகட்டம் வந்தது, அவனை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ போலீஸில் பிடிச்சிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. உயிர் சேதம் ஆக போகுது, தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அப்போ உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்ற பொழுது அவன் எங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த காரியம் உங்களுக்கு நன்றாக அறிந்திருப்பீர்கள். அப்பொழுது அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிற வேளையில் அவன் தன் தாயினிடத்தில் செவியில் சொல்லுவது போல தன்னுடைய தாயினுடைய செவியை அவன் கடித்து பிச்சிட்டான். அப்போ என்ன அப்படின்னா, என்னைய மட்டும் நீ அன்னைக்கு எனக்கு புத்தி சொல்லி நீ நல்ல முறையில் என்னை நடத்திருந்தீன்னா இன்னைக்கு என்னுடைய ஜீவன் போகிறதற்கு நான் தப்பிச்சிருப்பனே, தப்பித்து கொள்ளப்பட்டிருப்பனே. நீ சொல்லுகிறத அன்னைக்கே நான் கேட்டிருந்தேன்னு சொன்னால், ஒரு நல்ல அறிவுரையை நீ சொல்லியிருந்தேன்னு சொன்னால், நான் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களில் சிக்கியிருக்க மாட்டேனேன்னு சொல்லி புலம்பி இருக்கிறான். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, சில தாய் தகப்பனுடைய புத்தி கூர்மை தன்னுடைய பிள்ளைகளை நல்வழியில் நடத்தணும், நற்போதகத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவாங்க. சில தாய் தகப்ப தன்னுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் வளர்றாங்க என்கிறத அப்படியே அவங்க மேம்போக்காக போயிட்டு இருக்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து
நாம் வளர்க்கணும். இதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே அப்படின்னு. அப்படின்னா நாம் கொல்லணுன்றத சொல்லலைங்க, அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தணும் அப்படின்றத வேதம் பதிவிடுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிக்கணும். நம்முடைய தகப்பன் நமக்கு நற்போதகத்தை தான் தருகிறார் என்பதை, அவருடைய உபதேசங்களை, நன்மையான காரியங்களை நாம் கை கொண்டு நடந்தோன்னு சொன்னால், நிச்சயமாக நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு போதித்து சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கிற பொழுது அவருடைய இருதயம் மகிழும், அவரும் சந்தோஷப்படுவார், நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நற்போதகத்தை போதிக்கிற எங்கள் போதகராகிய நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்வாழ்வை தந்து நல்வழிகளை போதித்து எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.